गाइस நான் போட்டிருக்க சட்டை என்னன்னு தெரியுதா? ஸோ வந்து பார்த்துக்கோங்க. தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லோ ட்ரெஸ் போட்டிருந்தாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது நம்ம தல தோனி தான். ஸோ நானும் அவரோட ஃபேன். ஸோ தோனி அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான இந்த இவ்வளோ வயசு ஆனாலுமே அவர் இன்னும் இந்த வருஷம் விளையாட போகிறாரு. ஸோ அதை நான் பார்க்க ஆவலாக இருக்கேன். அந்த அவருக்கு எப்படி இவ்வளோ எனர்ஜி இருக்குது, அவருக்கு எப்படி இவ்வளோ ப்ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த மனுஷனுக்கு இருக்க ப்ரெசிஸ்டன்ஸ் வந்து அவர் சம்பாதிச்சிட்டாரு, நிறைய பண்ணிட்டார். இன்னும் ஏன் சம்பாதிக்கணும்? ப்ரெசிஸ்டன்ஸ். இவ்வளோ வயசாயும் நான் கிரிக்கெட் ஆடுவேன்னு சொல்கிற அந்த பேஷன் இருக்குது பாருங்கள், லைஃப்பில் எல்லாருக்கும் இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே 84 கம்ப்ளீட்டட். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நானும் ப்ரெசிஸ்டண்ட்டாக கொஞ்சம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவரளவுக்கு முடியலனாலும் என்னளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டாஸ்க்காக அட்லீஸ்ட் ஒவ்வொரு டே நான் டாஸ்க் அசைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 84 கம்ப்ளீட்டட். எனக்கு 2 டாஸ்க் அசைன் பண்ணேன், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ சிஎம்ஏ வந்து பார்த்திங்கன்னா 10 பேஜ் கிட்ட படிச்சிருப்பேன். கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடியூல் கிட்ட முடிச்சிருந்தேன். இன்றைக்கி ஆஃப் மாடியூல் பேலன்ஸ் இருந்தது, அதை முடிச்சிருந்தேன். ஸோ இதே மாதிரி என்டர்பிரைனர் சேனலை ஃபாலோ பண்ணிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன், இது சிஎஸ்கே டிஷர்ட்டில் டிஎஸ்கே ஷீட், அதுதான் எனக்கு கிடச்சிது. ஸோ ஸ்டே டியூன் கைஸ்.